இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் வந்துள்ளதால் என் அதிர்ஷ்டவேல் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. ராஜயோக வாழ்க்கையை நீ பெறக்கூடிய நேரம் இப்பொழுது ஆரம்பமாகியும் இருக்கின்றது. உன்னால் முடிந்த அளவு நீ செய்திருக்கின்ற முயற்சிகளைக் கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். எங்கே முடங்கி அமர்ந்து விடுவாயோ என்று பிறர் நினைக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை இருந்தது. ஆனால் இந்த முருகனின் கரங்களை பற்றியதால் என் 12 கரங்களும் உன்னை காப்பாற்றி இப்பொழுது நீ மீண்டும் எழுந்து வரக்கூடிய அளவிற்கு மன வலிமையும் தைரியமும் உன்னிடத்திலிருந்து பிறந்து விட்டது. என் அன்பு குழந்தையாகிய நீ எவ்வளவு கஷ்டங்களை இது நாள் வரை சந்தித்த பொழுதிலும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் இந்த கந்தன் நான் உன்னை காப்பாற்றிதான் இருக்கின்றேன். இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய வேல் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளதால் அத்தனை கஷ்டங்களும் இக்கணம் முதல் முடிந்து போய் விட்டது. முருகனுடைய பார்வை உன் வாழ்க்கைக்கு பல அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். என்னுடைய உதட்டின் சிரிப்பு உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னுடைய முழு தரிசனமும் உன்னுடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடியது, செம்மையாக்கக்கூடியது, வளமையை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. வறண்ட பூமி போல காய்ந்து போய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பசுமையான சூழ்நிலையால் மாற்றப்படும் பொழுது உன்னுடைய 2 கரங்களும் என் முன்னால் வந்து கூப்பி நன்றி சொல்லக்கூடிய நேரம் இப்பொழுது அற்புதமாக பிறந்திருக்கின்றது. ராஜ அலங்கார தரிசனம் உன் கண்ணில் பட்டு அந்த தரிசனத்தை நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் ராஜயோக நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தை, உன் கண்களில் எந்த ஒரு கண்ணீரும் வரக்கூடாது. உன் மனதில் எந்த ஒரு வேதனையும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துயரமும் இருக்கக்கூடாது என்று நொடிக்கு நொடி உன்னையும் உன் வாழ்க்கையும் கவனித்து உன்னை சுற்றியுள்ள நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கவனித்து எது நல்லது, எது கெட்டது, எது என் குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடியும், எது என் குழந்தையால் அறவே தாங்கிக் கொள்ள முடியாது என்று பார்த்து பார்த்து உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பிறர் கண்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறப்போகின்றது. அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டு வருகின்றேன். என்னால் பலவிதமான நன்மைகள் பல திசையிலிருந்து உன்னை தேடி வரும். எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் இப்பொழுது உன்னுடைய கரம் வந்தும் சேரும். என்னுடைய 12 கரங்களால் இனி வாரி வாரி வழங்கப் போகின்ற நன்மைகள் உன் வாழ்விற்கு அளவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். எங்கேதான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியவில்லை என்று புலம்பினாய். எப்படி இந்த பிரச்சனையை நான் தீர்க்கப் போகின்றேன் என்று குழம்பினாய். இனிமேலாவது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறாதா என்று கேள்வியை உனக்குள் நீ எழுப்பிக் கொண்டிருக்கின்றாய். எல்லா கேள்விகளுக்கும் பதிலாகவும் உன் வாழ்விற்கு அர்த்தமாகவும் உன் மனதிற்கு நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் இக்கணம் முதல் நடக்க ஆரம்பித்துவிடும். எப்பொழுது உன்னுடைய கால்கள் என்னை நோக்கி பயணிக்க தொடங்கியதோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் இன்பங்கள் என்னிடமிருந்து ஒவ்வொன்றாக கிடைக்க தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள். எந்த பிரச்சனையில் நீ அதிகமாக சிக்கி மனமானது காயப்பட்டு வருகின்றதோ அந்த பிரச்சனையில் அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி அதற்கு மருந்தாக ஆறுதலை நான் உனக்கு இப்பொழுது கொடுக்க போகின்றேன். மீள முடியாது என்று நீ நினைக்கின்ற விஷயத்திலிருந்து மீண்டு வெளிவருவாய். உன்னால் முடியாத விஷயம் எதுவும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். முருகனின் அருள் இருந்தால் போதும். நாம் செய்ய வேண்டிய செயல்கள் தானாகவே நம்மிலிருந்து பிறக்கக்கூடிய ஆற்றலால் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிந்து கொள். என்னை மனதில் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயல்கள் என் செயல்களாக மாறும். எங்கே எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று அங்கு தேடி ஓடினாயோ அங்கே உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. நிரந்தரமான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று நினைத்து அந்த இடத்தில் தஞ்சம் புகுந்தாயோ அங்கு அவமரியாதையும் அவமானமும் தான் மிஞ்சியது. அப்பொழுது எல்லாம் இந்த முருகன் உன்னுடைய மனதில் இல்லாமல் போனதுதான் அதற்கு காரணம்.
இப்பொழுது உன்னுடைய மனம் முழுவதும் இந்த முருகனுடைய சிந்தனைகள் பரவி இருப்பதை உணர்ந்து அறிந்து அந்த மனதில் வலிமையை கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான இன்பம் எங்கே இருக்கின்றதோ அங்கே உன்னை நிலையாக வாழ வைப்பேன். துவண்டு போகின்ற சமயத்தில் துவளாமல் செய்ய வேண்டிய விஷயங்களை தைரியமாக செய்தால் அங்கு நிம்மதி பிறக்கும். உன்னுடைய மதிப்பு கூடக்கூடிய விஷயங்களை தான் நீ செய்ய வேண்டுமே தவிர குறையக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு பொழுதும் ஈடுபடக்கூடாது. உன் மதிப்பு எந்த இடத்தில் குறைகிறது, எந்த இடத்தில் கூடுகிறது, எதை செய்தால் உன் மதிப்பு குறைகிறது, எதை செய்தால் உன் மதிப்பு பெருகுகிறது என்பது உனக்கே தெரிந்திருக்கின்றது. தெரிந்திருந்தும் அதை பின்பற்ற அதன் வழி செல்ல உன் மனம் சில சமயங்களில் ஒப்புக்கொள்ளாததற்கு கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் காரணமாக அமைகின்றது. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கை கழுவி விட்டு இப்பொழுது நடக்க வேண்டிய விஷயங்களை கவனத்தில் வைத்தால் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உன் கரம் வந்து சேரும். மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தை எல்லாம் விட்டு விடு. இந்த முருகன் உன் மனதில் இருக்கும் பொழுது எந்த ஒரு பதட்டமோ பயமோ தயக்கமோ உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் சிலர் பயன்படுத்தி வருகின்றார்கள். உன்னுடைய பலத்தை அறிந்து வைத்திருக்கின்றவர்கள் அதன் வழி செல்ல பயப்பட்டு உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து வைத்து கொண்டு அதன் வழி சென்று உன்னை தாக்க முற்படுகின்றார்கள். ஆனால் அவர்களின் திட்டம் உன் மத்தியில் பலிக்காமல் போகும். உன்னுடைய பலத்தை இப்பொழுது நீ முழுமையாக பயன்படுத்தி அவர்களை வெல்வாய். தீய எண்ணங்களை எல்லாம் நீ அழிப்பாய். எப்பொழுதும் என்னை மறவாத குணம் உனக்குள் இருக்கின்றது. என்னுடைய அறிவுரைகளை அனுதினமும் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றேன். அதை பின்பற்ற வேண்டிய விஷயங்களை எல்லாம் கவனமாக பின்பற்றி கொண்டு வருகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னை பார்த்து பிற சிரித்த நிலைமை போய் உன்னுடைய நிலைமை உயர்வதை பார்த்து மகிழ்ந்த ஆச்சரியத்தில் உன் முன்னால் வந்து நிற்பார்கள். நீ யார் என்று அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். நீ பயணித்த பாதை இதற்காகத்தானா என்று அப்பொழுது நினைப்பார்கள். உன்னுடைய அருகில் நிற்கக்கூட தகுதியில்லாத சிலர் எல்லாம் இப்பொழுது உன்னை கேலி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையாகிய நீ உன் வழியில் இந்த முருகனை நம்பி வந்து விட்டாய். அவர்கள் பிறரால் கேலி செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து நீ கண்கலங்கக்கூடாது. இந்த கந்தனின் கருணை உன்னை காப்பாற்றும் என்று நீ தைரியமாக இருக்க வேண்டும். வாழ வழி இல்லை என்று நினைக்காத. இந்த வடிவேலன் உனக்கான வழியை பிறப்பிப்பேன் என்று தைரியமாக நட. தானாக வழி பிறந்துவிடும். இறைவனின் துணை உன்னுடன் இருக்கும் பொழுது நீ தனியால் இல்லை. இறைவனே உன் பக்கம்தான் இருக்கின்றான் என்று தெரிந்து கொள். வேறு யார் துணை வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன, இந்த வேலும் மயிலும் உனக்கு எப்பொழுதும் துணையாக நின்று காக்கும். உன் வாழ்க்கையில் ஏராளமான நல்லது நடக்கும்.